ஒரு அழகான கிராமத்தில் சின்னசாமி, அவரது தாய் கமலம் மற்றும் 10 வயது மகள் ஸ்வேதா வாழ்ந்து வந்தார்கள். கமலம் பாட்டி வயதால் பலவீனமாகிவிட்டார். கைகளால் எதையும் பிடிக்க முடியாமல் விதைகள் கீழே விழுந்துவிட்டன. அம்மா, உங்களால வேலை செய்ய முடியல. எதற்காக விதைகளை இப்படி சிதற விட்டீர்கள்? அம்மா, இதுக்கப்புறம் இப்படி நடந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மன்னிச்சிடுப்பா, கைகள் வலிமை இல்ல, கவனிக்காம விட்டுட்டேன். சின்னசாமியின் கடுமையான வார்த்தைகள் பாட்டியின் இதயத்தை காயப்படுத்தின. பாட்டி, கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். ஸ்வேதா தனது பாட்டியை மிகவும் நேசித்தாள். ஆனால் தந்தைக்கு எதுவும் சொல்லாமல் மனம் வருந்தினாள். ஸ்வேதா மரத்தடியில் தொட்டி செய்து கொண்டிருந்தாள். ஸ்வேதா, நீ என்ன செய்யற? அப்பா, இது விதை தொட்டி. நாளை நீங்களும் வயதாகும்போது விதைகள் சிதறாமல் இருக்க உங்களுக்கு நான் இதை தருவேன். ஐயோ, என் ஸ்வேதா சொல்லும் வார்த்தை எனக்கு பெரிய பாடம். அம்மா, மன்னிச்சிருங்க. இனிமேல் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். என் மகனே, இப்போதான் என் மனசுக்கு சாந்தி கிடைச்சது. சின்னசாமி ஒரு பெரிய பாடம் கற்றார். நாம் நம் பெற்றோரை அன்போடு பார்த்து கொண்டால் நாளை நம் பிள்ளைகளும் அதையே நமக்கு திருப்பித் தருவார்கள். மூவரும் சேர்ந்து சிரித்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் உணவு உண்கின்றனர்.